கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிமிஷத்துக்காக நன்றி. இந்த இடத்துல நிற்க நான் தகுதியற்றவள் தான். ஆனாலும் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி அந்த யோகன்னான் 19:28 வசனப்படி நான் தாகமாய் இருக்கிறேன். ரெண்டே வேண்டாம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஏன் இது பாடனா? நான் அந்த அளவுக்கு எங்கி போயிருக்கேன். அப்பா அம்மா அன்புக்காக ரொம்ப எங்கி போயிருக்கேன். அந்த அன்பு எனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் மட்டும்தான் கிடைச்சது. தன் தாய் தந்தை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தாய் உன்னை பார்க்கிறதை காட்டிலும் தேற்றுவதை காட்டிலும் நான் உன்னை தேற்றுவேன். தாய் உன்னை கருவில் சுமந்து பார்ப்பதை காட்டிலும் நான் உன்னை சுமப்பே ஏந்துவேன். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் பேசினாலும் அது உண்மைதான். ஆனால் பெற்ற தாய் நம்ம கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார். அந்த மாதிரி அன்பாகவும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. அந்த அன்பு உண்மையிலே நான் இன்ன வரைக்கும் சரி உணர்றேன். எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் என் கூடவே இருக்காரு, என்னை வழி நடத்துறாரு, என் கூட பேசுறாரு, என்னை கெயிட் பண்றது எல்லாமே, பேசுற சத்தம் எல்லாம். தப்பான வழிக்கு போகும்போது கூட அது தப்பு, நீ போகாதங்கிறது கூட அம்மா கூட மறந்துருப்பாங்க. ஐயோ என் பொண்ணு கிட்ட நான் சொன்னா சப்போஸ் அந்த பொண்ணு வந்து தப்பா நினைச்சு போகலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் யோசிக்க கிடையாது. ஆண்டவர் என்னைக்குமே வந்து அது தப்புங்கிற தெளிவான ஒரே ஒரு வார்த்தையோடு கூட நிறுத்திடுவாரு. அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி நிற்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணு கருத்துமா ஆண்டவர் நம்மளை குழந்தைங்களை மாதிரி பார்த்துருக்காரு. அந்த தகப்பன் தாகமாய் இருந்தாராம். சிலுவையில இருக்கும்போது 5வது வார்த்தையா அவர் சொன்னது தாகமா இருக்கேன். எந்த அளவுக்கு ஏக்கமா இருந்தா அவர் தாகமா இருக்கேன்னு சொல்ற. நமக்கு எப்ப தாகம் வரும் சொல்லுங்க? எப்ப தாகம் வரும்? அப்ப வெயில நடக்கிறோம் இல்லையா? வெயில நடக்கிறோம், வேலை செய்யறோம், எல்லாமே பண்றோம். அந்த டைம்ல தர்ஸ்டி ஃபீலிங் ஆகுது. ஐயோ தண்ணி கிடைச்சா, ஒரு ட்ராப்ஸ் தண்ணி கூட பக்கத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த தண்ணிக்காக நம்ம எந்த அளவுக்கு ஏங்கணும் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த தாகம் தீர்க்க தண்ணியே பக்கத்துல இல்லை, குளம் வச்சு கிடக்குது, பக்கத்து வீடு இல்லை, ஒரு மைல் தூரத்துக்கு போய் தண்ணி வாங்கணும். அந்த நடந்து போப்பா என் தாகம் அடங்குமா? அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி உங்க கையில கைமா நீங்க எப்படி குடிப்பீங்க? அந்த தாகத்தை எப்படி தீர்ப்பீங்க? கப 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 கபா குடிப்பீங்களா தானே அந்த தாகத்தை? அதே மாதிரி தேவன் சாரீரிகமான தாகத்தில் இல்லை, அவர் ஆத்மீயமான தாகத்தில் இருந்தாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நமக்காக நம்மளை நரகத்திலிருந்து மீட்பதற்காக அவர் தாகமாய் இருந்தார். நம்ம நரகத்துல போகாதபடி, நம்ம ஆத்மா அழிந்து போகாதபடி, உலக பிரகாரமான வாழ்வுக்கு நம்மளை அடிமையாகாதபடி தேவன் நம்மளுமே தாகமாய் இருந்து நம்மளை அதிலிருந்து மீட்டுக்கொள்ள தாகமாய் இருந்தார். அப்புறம் 2வது காரியம், கடவுள் மீது இணைப்பு இருக்கு இல்லையா? அது விலகும் போது ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். எப்படி தாகமாய் இருக்கிறார்னா, நம்ம அவர் கூட ஆரம்பத்து அன்பு நம்ம இப்ப கிடையாது இல்லையா? யாருமே கிடையாது. ஏன்னா அந்த ஆரம்பத்துல வந்து நம்ம அந்த அளவுக்கு என்ன சொல்லுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய ரொம்ப பாசமா நேசமா இருந்திருப்போம். அந்த அன்புல இப்போ இருப்போமா? இருக்கிறோமா? இல்லதானே. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே ஆண்டவர் பக்கம் வரேன். நானும் தான், நான் உங்களை மட்டும் சொல்லலை, நானும் தான். ஆனா அந்த வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஆண்டவர் பக்கத்துக்கு போகும்போது அப்பவும் ஆண்டவர் தாகமா இருந்து நமக்காக காத்துட்டு தானே இருக்கிறாரு. அப்ப நாமும் அவரும் தம்முள்ள அந்த இணைப்பு, அந்த பந்தம் அது என்னைக்குமே நிலைத்திருக்கணுங்கிறதுல அவர் வந்து தாகமாய் இருக்கிறாரு. அதே மாதிரி 3வது விஷயம் என்னன்னா, நமக்கு தாகம் உண்டாகாதபடிக்கு அவர் தாகமாய் இருக்கிறார். அது எப்படி நமக்கு தாகமா உண்டாகாதபடிக்கு இருக்கிறார்? வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7:16 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:16. വിശക്കുകയും ഇല്ല, ദാഹിക്കുകയുമില്ല, വെയിലും യാതൊരു ചൂടും അവരുടെ മേൽ തട്ടുകയും ഇല്ല. இனிமேல் அவர்களுக்கு தாகம் உண்டாவதில்லை, பசியும் எடுப்பதில்லை. நம்ம அவருடைய விருப்பப்படி நாம் நடந்து கொண்டோமானால், அவருக்கு உகந்தபடி நாம் வாழ்வோமானால் அவருடைய தாகம் தணிஞ்சிடும். அந்த தாகம் தணிஞ்சாலே
நாமும் தாகமாய் இருப்பதில்லை. நாமும் அவருக்குள் சமாதானமாய் இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம், ஆண்டவருக்கு ஆசீர்வாதமும் இருப்போம். அதனால நம்மளும் அவருக்குமாயுள்ள பந்தம் என்னைக்குமே நம்மளும் தாகத்தோட ஏக்கமாக அவரை கூப்பிடறதுக்கு முன்னாடி நம்மளும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவருடைய தாகம் நம்முடைய தாகம் தனிந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அநேக ஆத்மாக்களுக்கும் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்காகவும் அவர் தாகமாக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக.